இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி 52 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிகா. இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கு அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் அந்த தண்டனையை திரும்ப பெற கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் மீனவர்களுக்கான அடையாள அட்டை போன்றவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்த உள்ளனர். இதற்காக ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து துவங்கி ராமநாதபுரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை 55 கிலோமீட்டர் தூரத்திற்கான நடைப்பயணம் செல்ல இருப்பதாக அறிவித்திருந்தனர். அந்த நடைப்பயணம் தற்போது ராமேஸ்வரம் துறைமுகத்தில் துவங்கியது. ஏராளமான மீனவர்கள் கோரிக்கை முழக்கங்களுடன் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து ராமநாதபுரம் நோக்கி புறப்பட்டனர். இவர்கள் ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், பாம்பன், மண்டபம் வழியாக ராமநாதபுரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தங்களுடைய அடையாள அட்டைகளை ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களது படகுகளை பறிமுதல் செய்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை நூற்றுக்கணக்கான படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஏராளமான மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த மாதம் 4ஆம் தேதி அன்று 2 விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைதான 23 மீனவர்களும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 20 மீனவர்கள் நிபந்தனையுடன் நாடு திரும்ப இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த மீதமுள்ள 3 மீனவர்களில் 2 பேருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 1 மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து அந்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து 3 மீனவர்களும் தற்போது மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து படகுகளையும் மீட்டு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கவும், தமிழக மீனவர்களுக்கு எதிராக இயற்றப்பட்டுள்ள புதிய சட்டங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரத்தில் இன்று 4வது நாளாக மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் துறைமுகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருகிற 23, 24ஆம் தேதிகளில் நடைபெறும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவிலும் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது என்றும் மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து இன்று நடைப்பயணமாக மீனவர்கள் புறப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் நடைப்பயணமாக ராமநாதபுரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று தங்களுடைய அடையாள அட்டை, மீன்பிடி அடையாள அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்டவற்றை ஒப்படைக்க உள்ளனர். இந்த நிலையில் இன்று தற்போது சற்று முன்னர் இந்த மீனவர்களின் நடைப்பயணம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் வழியாக புறப்பட்டு சென்று ராமநாதபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடைப்பயணத்தில் மீனவர்கள் மட்டுமின்றி மீனவ பெண்களும் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரும் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து மீனவர்கள் 55 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் ராமேஸ்வரம் பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. மோனிசா. ரகு, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.